நாம மகிமைப்படுவதாக. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதில் 2வது வசனத்தில் பார்க்கும்போது 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாது இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாள் செய்தியின் தலைப்பு மாம்சக்கிரிகள் அழிக்கப்பட உபவாசம் இருங்கள் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வசனத்தை பேச கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்தார். அவர் எதற்காக உபவாசம் இருந்தார்? பிசாசானவன் கொண்டு வந்ததான கண்களின் இச்சைகளையும் மாமிசத்தின் இச்சைகளையும் ஜீவனத்தின் பெருமைகளையும் அழித்து ஊழியத்திலே ஒரு தலை சிறந்த ஊழியத்தை செய்யும்படியாக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உபவாசம் இருந்தார். ஆனால் இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் எதற்காக உபவாசம் இருக்கிறார்கள் என்றால், என்னுடைய வியாதி மாறணும், என்னுடைய கஷ்டங்கள் மாறணும், என்னுடைய கடன் பாரங்கள் மாறணும், என்னுடைய நெருக்கம் மாறணும், என் குடும்பத்தை காணப்படுகிற பிசாசுடைய உபத்திரங்கள் மாறணும், பில்லிசூனிய கிரிகள் மாற வேண்டும் என்று சொல்லி அதற்காக மாத்திரம்தான் இன்றைக்கு உபவாசம் இருக்கிறார்கள், குடும்பத்தில் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக. ஆனால் இன்றைக்கு நாம் உபவாசம் இருக்கும்போது யாராவது நமக்குள் காணப்படுகிற ஆண்டவரே என் கண்களின் இச்சை, என் மாமிசத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் உபவாசம் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ளால அநேக ஜென்ம சுபாவங்கள், அநேக சுயங்கள், அநேக மாம்சத்தினுடைய கிரியைகள் நம்மிடத்தில் காணப்படுகிறது. கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அநேக மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள் காணப்படுகிறது. பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், மார்க்க பேதங்கள், வன்கண்கள், தூஷணங்கள், களியாட்டுகள், வெறிகள், இப்படிப்பட்ட துன்மார்க்கமான அநேக மாம்ச கிரியைகள் நமக்குள் மறைந்து ஒளிந்து கிடக்கிறது. அவைகளை எல்லாவற்றையும் வைத்துவிட்டு ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யும், என் குடும்பத்தில் காணப்படும் பிசாசின் கிரியைகளை மாற்றி என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி அதற்காக மாத்திரமே நம்ம ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்க்கிறதான விடுதலையையும் எதிர்பார்க்கிறதான ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்களுக்கு தர வேண்டுமேயானால், முதலாவது உபவாசம் இருக்கும்போது நமக்குள் காணப்படுகிற சகல விதமான ஜென்ம சுபாவங்களும், நமக்குள் காணப்படுகிற சுயங்கள், நமக்குள் காணப்படுகிறதான மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு ஆண்டவரே நான் ஒரு ஆவிக்குரிய மகளாக மகனாக மாறி ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிற ஒரு கிருபையை எனக்கு தாங்க என்று சொல்லி அதற்காக நீங்கள் உபவாசம் இருங்கள். தேவனை போல வாழ்வதற்காக, மாம்சத்தை கிரியை இல்லாதபடிக்கு ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டோட சமூகத்தில் உபவாசம் இருங்கள். அந்த உபவாசத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அந்த உபவாசத்தின்படியே கர்த்தர்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே யாவரும் தேவ சமூகத்தில் நாம் இந்த நேரத்தில் செபிக்கலாம். தகப்பனே, இந்த நேரத்திலும் உபவாசம் இருந்து செபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே, இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை, நன்மை, விடுதலையில் தடை செய்கிற எல்லா மாம்சத்தின் கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்பட்டு ஆவிக்குரியவர்களாய் மாறத்தக்கதாக, ஆவிக்குரிய கனிகள் இவர்களிடத்தில் வெளிப்படத்தக்கதாக உபவாசம் இருந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள கிருபை செய்க. கர்த்தர் அப்படி செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.